Good evening, sir. I'm Dr. Pavitra from Kanchipuram. காஞ்சிபுரத்தில் கிளினிக் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி எனக்கு இந்த கிளாஸு சார் எல்லாமே தெரிஞ்சது மேம் மூலிமா தான். அங்கேருந்து தான் ஆரம்பிச்சுது. நிறைய விஷயங்கள் ஆக்சுவலி மேம் கூட ஒர்க் பண்ணும்போது இன்ஃபர்டிலிட்டி கேசஸ் வந்திருக்காங்க. அப்போ மேம் நிறைய பேசுவாங்க, ஒன்றுமே புரியாது எனக்கு என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மேம் சொல்லுவாங்க, இன்னும் கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது, நீங்கள் இப்போ தான் முடிச்சுட்டு வந்திருக்கீங்க, இன்னும் நீங்கள் கற்றுப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த செஷன் வந்ததுக்கப்புறமா தான் நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் சொல்லியிருப்பீங்க சார், இது வந்து சித்த மருத்துவர்களுக்கு ஒரு கற்பியல் வகுப்பு அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. இது நிஜமாகவே ஒரு கற்பியல் வகுப்பாக தான் இருக்குது. ரொம்ப செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்துச்சு சார். தேங்க்யூ சார். அதுதான் சார் சொன்னேன், நிஜமாவே இது வந்து கற்பியல் வகுப்பாக தான் இருந்தது. நிறைய பேருக்கு வந்து ஃபர்டிலிட்டி கேசஸ் எடுக்கணும் அப்படின்னா ஒரு ஹெசிடேஷன் இருந்துகிட்டே இருக்கும், இது எடுக்கலாமா வேண்டாமான்னு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். ஆனால் இனிமே அது பயப்படாமல் நம்ம ப்ராக்டிஸில் கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சார். இந்த ஃபெர்டிலிட்டில இறங்கி நம்ம நிறைய சக்சஸ் பண்ண முடியுமா? நம்ம ஃபீல்ட்ல என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போக முடியுமா? கண்டிப்பா கொண்டு போகலாம் சார். அதுக்கு முதல்ல சொன்னது மேம் வந்து கவுன்சிலிங் நீங்க பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சில பேர் நம்ம பேசினா ஓடிடுறாங்க, இன்னும் ஒரு சில பேர் அவங்கள பேஷண்ட்டை நம்ம அனலைஸ் பண்ணி அப்சர்வ் பண்ணி அவங்களுக்கு வேண்டிய விஷயங்களை மட்டும் நான் டெலிவரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணால் மட்டும்தான் பேஷண்ட்ஸ் நம்ம கிட்ட தங்குவாங்க சார். தேங்க்யூ. பேஷண்ட்டுக்கு நீங்கள் தயவுசெய்து எடுத்த உடனே போகாது, கவுன்சிலிங் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு 2 மந்த்ஸ் அவங்ககிட்ட கான்ஃபிடென்ஷியல் நிறைய விஷயங்கள் பேசணும். 3rd மந்த் வந்த பிறகு தான் அவங்ககிட்ட கான்ஃபிடென்ஷியலான விஷயங்கள் பேசணும். சரி.